மாலிஷ் பண்ணிக்கோங்க. மாலிஷ் மாலிஷ். தலைமுடி நரைச்சிருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, பழுக்கையா இருந்தாலும் சரி, எண்ணெய் ஊத்தி நான் மாலிஷ் பண்ணா போதும், நல்ல நீளமா முடி வளர்ந்துரும். மாலிஷ் பண்ணிக்கோங்க. மாலிஷ். தலைக்கு மாலிஷ் போடுறீங்களா? எவ்வளவு? ஆமா, உண்மையாதான். இப்படி போய் சொன்னா என் மண்டை வழுக்கை ஆயிடும். முடி வளரலன்னா நான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன். வா, சீக்கிரமா வந்து மாலிஷ போடு. இது வேறயா? ஆஹா, அருமையா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பத்துலு, இவன் ரொம்ப அருமையா மசாஜ் பண்றான். ஓ அப்படியா? அப்படின்னா இங்கேயே வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க சார். பழசெல்லாம் ஞாபகம் வரும் போல இருக்கே. என்னையா இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? நீங்களா முன்ன பின்ன மனுஷங்களை பார்த்ததே கிடையாதா? சார், நாங்க மனுஷங்களை பார்த்திருக்கோம், ஆனா உங்களை மாதிரி ஒரு மனுஷங்களை நாங்க பார்த்ததே இல்ல சார். என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்குள்ள அப்படி என்னதான் அதிசயம் இருக்குன்னு இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு உள்ளே இல்ல, உங்க தலை மேலதான் விசேஷமே இருக்கு. உங்க தலை மேல புல்லு வளர்ந்திருக்கு. அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்றீங்களா ப்ளீஸ்? எங்க தலை மேல புல்லு வளர்ந்திருக்கா? வந்துரு மோட்டோ, உள்ள வந்துரு, உள்ள வந்துரு. அந்த மாலிஷ் பண்றவன் நம்மள அநியாயமா ஏமாத்திட்டான் பத்ரு. நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் அந்த வீணா போன மாலிஷ் மண்டையன் தான் பண்ணியிருப்பான். அவன் மட்டும் என் கையில மாட்டினா இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மோட்டோ. நீ பண்ணதுனால தான் நானும் பண்ணேன். என் பர்சனாலிட்டியே போச்சு. மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய். இந்த புள்ள புடிங்கி போடுற மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நான் என்ன பண்றது பத்ரு? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. நீ இருக்க பாரு, இப்ப நான் என்ன பண்றது? அந்த தோட்டக்காரங்கிட்ட தான் போய் ஆகணும். எவ்வளவு பெரிய கத்திரிக்கோல் ஐடியா. அப்படியே பின்னால வா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாத்த. ரொம்ப நன்றி மிஸ்டர் தோட்டக்காரர். நம்ம தேங்க்ஸ் கேட்டு அவரே வாங்கிட்டாரு. பத்துலோ மறுபடியும் வளர்ந்துருச்சு. ஓ சார், எங்க போனாலும் தொத்திடுறாங்களாமா. தாவுடா மண்டையா. நல்ல பச்சை பசேல்னு புல்லு. என்னது இது? அடே, நீ இப்ப என்ன பண்ற? அது என் தலையில வளர்ந்திருக்கிற முடிடா. விடு விடு. அந்த பூசணிக்கா மண்டையை அவன் கூட இருக்கணும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் விடு, விட்டுரு. உன்னை கெஞ்சி கேட்டுற, விட்டுரு. அம்மா என்ன காப்பாத்துங்க. யாராவது அந்த எருமை மாட்டுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. நண்பனை விட்டுரு, அவனை ஒண்ணும் பண்ணாத. மரியாதை அவனை விட போறியா இல்லையா? இல்லனா நான் போலீஸ் உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏ மோட்டோ, என்ன காப்பாத்துறா? பத்துலோ, நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துறேன். அவனை காப்பாத்த போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. கிட்ட வராதீங்க. எருமைக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு புடி புல்லுக்காக 30 கிலோமீட்டர் தோர்த்துதே. காப்பாத்து.
நல்ல வேலை வந்துட்டியாடா. நில்லு நில்லு. உனக்கு மனசாட்சி இருந்தா, மனிதாபிமானம் இருந்தா, தலையில புல்லு வளர்ந்திருக்கிற எங்களை பார்த்தா உனக்கு பரிதாபமா இல்லையா? நீ எந்த எண்ணத்துல எங்களை துரத்துக்கிட்டு இருக்கியோ நாங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா, அதாவது ஒரு எருமைக்கு இன்னொரு எருமைக்கு மட்டும் பிறந்திருந்தா, உண்மையிலேயே நீ நல்லவனாக இருந்திருந்தா, யமதர்மனுக்கு வாகனமா நீ இருந்தா, இந்த ரெண்டு அப்பாவிகளை கொல்றதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? சொல்லு சொல்லு, மரியாதை எங்கிருந்து போ. சாரி. வாவ் மோட்டு, சூப்பர் கலக்கிட்ட. நீ ஏதோ பேசினா அதுல பீதி அடைஞ்சு அந்த எருமை ஓடி போச்சு. சூப்பர். இப்ப உன் தலையை நான் வெட்டுவனா, அடுத்து நீ எனக்கு வெட்டுவியா? இப்படி. ठीक আছে ஐடியா. சிக்கு 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 சிக்கா. வா போய் சூடா சமோசா சாப்பிட்டு வரலாம். ஏன்டா அவன் மண்டையில புல்லு முளைச்சு டென்ஷன்ல இருக்கா, இப்ப கூட உனக்கு சமோசா தேவையா? போட. டேய் மண்டையா, சுட சுட 2 பிளேட் சமோசா கொண்டு போடுறா, சாப்பிடணும். என்னது நீ என்கிட்டயா சொன்ன? இங்க பாருங்க கடைக்காரர், சீக்கிரமா அவனுக்கு ஒரு பிளேட் சமோசாவை கொடுத்து தொலைங்கல. அதான் கேக்குறான்ல. என்னங்க சமோசா, சீக்கிரமா அதுக்கான காசை கொடுங்க. அட என்னது இது, உங்க 2 பேர் தலையிலையும் ஏன் இவ்வளவு பெரிய தலப்பா கட்டி வச்சிருக்கீங்க? இல்ல புண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலை வலிக்குது, அதுவும் இல்லாம ஸ்டைலா இப்படி கட்டிக்கிட்டோம். மூடி உதிர்ந்து போகுமா? அட இது என்னது? அது ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இருக்கு, மறைக்காதீங்க. சமோசா பூசணிக்கா மண்டையா, எங்களை காப்பாத்து. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, என்னாச்சு? ஏ கஜா கஜா, உங்களை பார்த்தா ரொம்ப பதட்டமா தெரியுதே. தலை மேலைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா என்ன? அடா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிரச்சனை இல்ல, ஸ்பெஷல் சாதா பிரச்சனை. நீங்களே பாருங்க. இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க. பூசணிக்கா மண்டையா, நீதான் விதவிதமா எதையோ கண்டுபிடிப்பியே. ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க தலையில இருக்கிற இந்த செடியை மறைய வைடா. அந்த 2 பேரும் நீங்க தானா? உங்களை பத்தி தான் இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் மாலிஷ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தலையிலயும் புல்லு முளைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. துரதிருஷ்டவசமா நாங்க தான் இதுல மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பாம்பை உங்க தலையில வளர்ந்திருக்கிற புல்லுக்கட்டுல வச்சு கொளுத்திடுறேன். அப்புறம் பாருங்க, தலையும் இருக்காது, தலைமையில இருக்கிற புல்லுக்கட்டும் இருக்காது. எப்படி ஐடியா? என்னது பாப்பா? அட, நான் சும்மா தமாஷ் பண்ணேன்பா. நல்ல ட்ரீட்மெண்ட். ஓ சாரி. என்னப்பா இது, ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, ஸ்ப்ரேவை பயன்படுத்தலாம். இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்தினா முள்ள மன்றி மாதிரி இருக்கிற உங்க தலைமுடி காணாம போயிடும். உண்மைதான் நண்பா, நீங்க பாருங்க. டாக்டர் ஜட்கா சார், நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பல்ல 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 பல்ல. முதல்ல புல்லு மட்டும் தான் முளைச்சிருச்சு, இப்ப பூவும் சேர்ந்து முளைக்குது. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஏண்டா, முன்னாடியாவது வெறும் செடி மட்டும் தான் இருந்தது, இப்ப அதுலயே பூ முளைக்க வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கியா? அட ஓப்பனிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கும். ஆனா இதை வச்சு நிறைய காசு பாத்திரலாம். அது எப்படி எப்படி சொல்லு. அட எஜுகேஷன் வச்சு காசு சம்பாதிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சத்தியமா சொல்றேன்ப்பா, நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். வர காசை நம்ம 3 பங்கு போட்டுக்கலாம். மோட்டோ, உன் பங்குக்கு நீ சமோசாவா சாப்பிடலாம்ப்பா. சமோசா கிடைக்குமா? ஓகே.
தம்பி சிவப்பு நிறம் பச்சை நிறம் பூக்களை வச்சு ஒரு பொக்கே கொடுங்க சீக்கிரம். எனக்கு எல்லா கலர் பூவையும் வச்சு ஒரு பொக்கே பண்ணி கொடுங்க. இந்த பிளான்ட் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. பாருங்களேன். இதுல இருந்து ஒரு பூவை புடுங்கினா அதுக்கு பதிலா 2 பூ உள்ளது முளைக்குதுங்க. அட இந்த மாதிரி அருமையான பிளான நீங்க எங்க இருந்து ரெடி பண்ணீங்க? யோ கஜா வந்தம்மா பூவை வாங்கினமான்னு இருக்கணும். பூவை புடுங்குற வேலை வச்சுக்க கூடாதே. இதெல்லாம் எங்களோட ட்ரேட் சீக்ரெட். எங்களால எங்க தொழில் ரகசியத்தை வெளியில சொல்ல முடியாது. இதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பு.